இடம் சொந்தன்றதை காட்டுறதுக்கு அங்கே கொளுத்தணும் அப்படின்னு நீதிபதி அவராக ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசினுடைய காவல்துறைக்கும் ஒரு மோதல் நடக்கும் என்று தெரிந்தே ஜிஆர்எஸ் செஞ்சிருக்காரு. இந்த நூற்றுக்கணக்கான சங்கிகள் பிஜேபிக்காரங்க ஒரு கும்பலாக கூடி தள்ளுமுள்ளில் ஈடுபடுறாங்க, பேரிகேட்லாம் தூக்கி எறிகிறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, 3 போலீஸாருக்கு காயம். இதெல்லாம் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்துக்கு வரது முன்னாலே நடக்குது. ஒரு கலவரம் நடப்பதற்கான சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அவர் ஒரு நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர். மாநில அரசுக்கு எதிராக ஒரு இணை அரசாங்கம் நடத்துகிறாரு. இதுவரை இந்திய நீதித்துறை வரலாற்றில் யாரும் இதை செஞ்சதில்லை. அவங்க சொல்றது கரெக்டாக தானே இருக்கு. நீங்க ஒரு உத்தரவுக்கு கீழ்ப்படியாத அரசா தானே இது இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவர் கொடுத்த தீர்ப்பின்படி அவங்க சொல்ற அந்த தூணுக்கு போகணும்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் போகணும். அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள நுழையணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள போ என்று சொல்ல நீதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது, அதை செய்வதற்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. ஹெச் ராஜா வெளிப்படையாகவே சொன்னார், இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம், நீங்கள் விளக்கேற்றுறது மட்டும் இல்லை, அவர் சொன்னது தர்காவை வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, அதான் நல்லது. இந்துத்துவ சக்திகளினுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நிற்கிறோம் நாங்கள் தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொல்லுகிற தாவேக்காவோ அல்லது அதிமுக, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ பெரிய எதிர்வினை ஒன்றுமே சத்தம் இல்லாமல் இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றும் முயற்சி நடக்கும்போது பெரியார் படம் வச்சுருக்கேன், அண்ணா படம் வச்சுருக்கேன், காமராஜ் படம் வச்சுருக்கேன்னு யாருக்கு படம் காட்டுறீங்க?